காய்கறி விலை கடுமையாக ஏற்றம் கண்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றின் விதையை பயன்படுத்தி தமிழகத்தில் பயிர் செய்யப்பட்ட வெண்டைக்காய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர். மழை பெய்தவுடன் காய்கறி விலை குறையும் என்ற நம்பிக்கையை இதுபோன்ற நிலை சிதைப்பதாக உள்ளது என்றும் இவ்விவசாயிகள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் விவசாயிகளை பாதித்த வெண்டைக்காய் விவசாயம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. யுஎஸ் அக்ரி சீட்ஸ் இந்த பெயரில் விற்கப்படும் வெண்டைக்காய் விதைகள் நல்ல மகசூலை அளிக்கும் என்று அதன் மேலுரையில் உறுதியளிக்கப்படுகிறது. காற்றில் பரவும் பூச்சி தாக்காது 45 நாட்களில் அதிக மகசூல் கிடைக்கும் என்பது அந்த விதை நிறுவனத்தின் விளக்கமாக உள்ளது. அமெரிக்காவின் பெயர் சுருக்கத்தை தாங்கி வரும் இந்த விதையை கோவை வேளாண் பல்கலைக்கழகமும் அங்கீகரித்து விநியோகிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த விதையில் பயிரான வெண்டைக்காய்கள் வெள்ளை நிறத்துடன் மாறுவதுடன் குறைந்த மகசூலை அளித்து நஷ்டம் ஏற்படுத்திவிட்டதாக புலம்புகின்றனர் கோவை பகுதி விவசாயிகள். சமீபத்துல தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த வெண்டை விதை அதை போட்டு என்னாச்சுங்கன்னா ஒரு 45 நாள் காப்பு ஆரம்பிக்கும். ஒரு 15 நாள் ஒரு பச்சையா நல்ல விதமா காய் வந்தது. அதுக்கு பின்னால பூரா வெள்ளையாய் காய் விற்க முடியாம போச்சு. ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பயிரிட்டு ஒரு மாதத்தில் வெண்டைக்காய் காய்க்க தொடங்கிய நிலையில் அடுத்த சில நாட்களில் அவை வெளிரிய மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் நஷ்டத்தை அந்த நிறுவனத்திடம் வசூலித்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். இனி கடன் வாங்கி மறுபடியும் வெள்ளாம் செய்ய முடியாத நிலைக்கு நாங்க இருக்கிறோம். அதனால இந்த விதைக்குண்டான நஷ்டீட்டு தொகையை கம்பெனி கிட்ட இருந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த விதையை தயாரித்து விற்கும் நிறுவனம் எது? அதன் தரத்தை பரிசோதித்தது யார்? அதை தமிழக விவசாயிகளுக்கு பரிந்துரைத்தது யார் என தீவிர விசாரணை நடத்தவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி தரமான வெண்டைக்காய் விதையை அரசே குறைந்த விலையில் அளிக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. போட்டு போற வெள்ளையை ஒரு 4 புரிஞ்சுச்சுங்க. ஒரு 20 கிலோ 30 கிலோ வந்தது. அதோட விலை இப்போ ஆடு மாடு மேலிச்சு. கடும் வறட்சி காரணமாக காய்கறி விலை கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் தரமற்ற விதைகளை சில நிறுவனங்கள் விற்பதால் விவசாயிகளின் உழைப்பும் சாகுபடி காலமும் வீணாகி அதிக நஷ்டத்தில் தள்ளப்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனை தடுக்க விதைகளின் தர பரிசோதனையை அரசு கடுமையாக்க வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாஸ்கரனுடன்